வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல சின்ன வயசுலயே தன்னோட அப்பாவை இழந்த டோமினோ தோமஸும் அவங்களோட அம்மாவோட அரவணைப்புல வளர்றாரு. அவர் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தனக்கு பிடிச்ச வேலைக்காக காத்திருக்காரு. அதோட அதே ஊரை சேர்ந்த பிரியங்கவதம் கிருஷ்ணனை லவ் பண்ணிட்டும் இருக்காரு. பேங்க்ல வேலை செஞ்சிட்டு இருக்க அவங்கள டோமினோ தோமஸுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மறுத்துறாங்க. இதனால காதலியோட வற்புறுத்தலாலையும் அவங்க அம்மாவோட வேண்டுகோளாலையும் போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு போறாரு டோவினோ. இதுக்கப்புறம் ரிசர்வ் போலீஸ்ல பயிற்சி காவலரா அவர் சேர்றாரு. அங்க அவரோட தலைமை காவலரா சூரஜ் வேலை செய்யறாரு. இந்த நேரத்துலதான் வயநாடு பகுதியில வாழ்ற மலைவாழ் மக்களும் அங்க வாழ்றதுக்காக வசதி ஏற்படுத்தி தர சொல்லி பல நாட்களா அரசாங்க இடத்துல உட்காந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்காக ரிசர்வ் போலீஸ் படையை அங்க அனுப்புது கவர்மெண்ட். அதுல நம்ம டோவினோவும் சூரஜும் இருக்காரு. அவங்களோட தலைமை அதிகாரியா நம்ம சேரன் இருக்காரு. இந்த நேரத்துலதான் போராட்டக்காரங்களோட நக்சலைட் தீவிரவாதிகளும் கலந்து இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால அவங்கள தேடி காட்டு பகுதிக்குள்ள போலீஸ் படை போகுதுங்க. 2 குரூப்பா போற அவங்களோ ஒரு பக்கம் டோவினோவும் இன்னொரு பக்கம் சூரஜும் போறாங்க. சாயங்காலமே டோவினோ திரும்பி வந்துடுறாரு. ஆனா சூரஜ் திரும்பி வரல. இதுக்கப்புறம் சேரனோட கமாண்ட்னால நம்ம டோவினோவும் மத்த போலீஸ் எல்லாமே தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்க. மலைப்பகுதியில கொலை செய்யப்பட்ட நிலையில நம்ம சூரஜ் கிடக்குறாரு. இதுக்கப்புறம் அங்க கலவரம் ஏற்படுது. கலவரத்துக்கு அப்புறம் நம்ம டோவினோவை போலீஸ் தேடுறாங்க. சூரஜ் கொன்னது யாரு? போலீஸையே நம்ம டோவினோவை தேடுறாங்க. கலவரத்துக்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நரி வேட்டை படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.